தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் இந்த மே மாசத்துலதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இதை நீங்க அவசியமா பார்க்கணும், உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் மேச ராசியில உச்சத்துல இருக்காரு. 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடக ராசியில நீசத்துலதான் இருக்க போறார். ரொம்ப நாளா அங்கேயே செட்டில் ஆயிட்டார் செவ்வாய். அது மாதிரி புதன் மேச ராசியில சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கொடுக்கிறாரு. 16ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போய் அப்பவும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. சுக்கிர பகவான் மீன ராசியில ரொம்ப நாளா உச்சமாவும் வக்கரமாவும் இருக்காரு. 31ஆம் தேதி தான், இந்த மாசத்தோட கடைசி நாள்ல தான் அவர் மேச ராசிக்கு போறார். குரு பகவானோட பயிற்சி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு. மீன ராசியில இருக்கிற ராகு 18ஆம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு. இதோட சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது. கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு பல கோபம் வரும் மீனராசிக்காரர்களுக்கு. அதையும் நான் சொல்லி போடுறேன். ஆமா அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட போகுது, இந்த வாழ்க்கையை நாங்க மறக்கவே மாட்டோம் இந்த மாசத்தை. அட ஏன் ஜோசியர, அவன் கிடக்கிற கடையில நீங்க வேற கிடந்து உருண்டுகிட்டு கிடக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் பல மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ம சனி. அதோட இந்த மாசம் தொடங்குறப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம ராகு, ஜென்ம சனி, ராசி அதிபதி குரு 3ல மறைஞ்சிட்டாரு. ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு இதை நாம சொல்லலாம். வருட கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு சரியில்லை. அது மாதிரி உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமா இருக்கக்கூடிய செவ்வாயும் நீசத்துல மாட்டிக்கிட்டார். இப்படி பல விதத்திலையும் பிரச்சனைகளோட தான் இந்த மாசத்துக்குள்ளேயே வரீங்க. மற்றவெல்லாம் போர்வையை போத்திக்கிட்டு தூங்குறான், மீன ராசிக்காரன் மட்டும்தான்டா பிரச்சனையவே போத்திக்கிட்டு தூங்குறான். மீனோன்னு வச்சதுக்கு பதிலாக சோகம்னு வச்சிருக்கலாம் போல இருக்கு. வாழ்க்கையில பாதி நாள் இல்ல முக்காவாசி நாள் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மனநிலை இருக்கும். ஏன்னா உருண்டு புரண்டு சம்பாதிச்சாலும் 10 ரூபா மிச்சப்படுத்த முடியல. ஒரு 10 ரூபாயை கொண்டு போய் பீரோல வைக்கலான்னு எடுத்துட்டு வந்தோம்னா 20 ரூபாய்க்கு செலவு காத்துக்கிட்டு இருக்கு. சாயர்னா முளை சறுக்குனா பரவாயில்ல, எனக்கு கிலோமீட்டர் கணக்குல சறுக்குது அப்படிங்கிற மாதிரிதான் மீனராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். காரணம் என்னன்னா, ஜென்ம சனி, ஜென்ம ராகு எல்லாமே கலந்து உங்க ராசியில கிடக்கு. கட்டி போட்டு அடிக்காத குறை அப்படிங்கிறது தான். ஆனா நேர்மைக்கு பஞ்சம் இல்ல, உழைப்புக்கு பஞ்சம் இல்ல. எதா இருந்தாலும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நான் என்னமோ குறுக்கு வழியில போறவளா நல்லா இருக்கான், நான் நியாயமா தான் இருக்கேன், யாருக்கும் கெட்டது நினைக்கல, நான் நல்லதுதான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரமாட்டேங்குதே அப்படிங்கிற சலிப்பு இருக்கும். கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையுமே அப்படி ஒதுக்கி வைங்க. இந்த மாசத்துல மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. அதாவது குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுக்கு போறார். அர்த்தாஷ்டம குருவா போறார். 4க்கு குரு போறது நல்ல இடமா கெட்ட இடமா ஜோசியர்னு கேட்டீங்கன்னா கெட்ட இடம் தான். அப்புறம் என்னத்தை நீங்க கவலைப்படாதன்னு சொல்றீங்க அப்படிங்கறதும் கேட்கலாம் நீங்க. அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். உங்களோட சொந்த தேக ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அது உண்மைதான். ஏற்கனவே ஜென்மசனி அப்படிங்கறதும் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுக்கும் தான். அதனால நீங்க தேக ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோட இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா குரு இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8வது வீட்டை பார்க்கிறார். இந்த 8வது வீடு அப்படிங்கிறது தான் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய வீடு, உயிர் பயத்தை கொடுக்கக்கூடிய வீடு, ஆயில சொல்லக்கூடிய வீடு. நான் எதனால இதை கரெக்டா துல்லியமா சொல்றேன், கணிச்சு உங்களுக்கு அக்யூரேட்டா இதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, ஜென்ம சனி, சுகஸ்தானத்துல குரு, அர்த்தாஷ்டம குரு ரெண்டும் சேர்ந்து உங்க உடம்புல பிரச்சனையை கொடுக்கும். ஆனா குரு 8ஆம் வீட்டை பாக்குறதால ஒன்னும் பெரிய விஷயம் இல்லடா, ஒரு 500 ரூபாய் செலவாகுது, நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற
மன தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. பெருசா ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் போகாது. உங்க உடம்புல ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு மாதிரி தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு, நரம்பு பிரச்சனையா இருக்குமா அப்படின்லாம் போய் ஸ்கேன் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க மீனராசிக்காரர்கள். அது மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறாப்புல இருக்கும், என்னடா நமக்கு ஏதாவது வந்துருமா ஸ்ட்ரோக்கு அப்படிலாம் போய் செக் பண்ணிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த காலகட்டத்துல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ நல்லா தான் இருக்க போடா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்துடும். அப்பா இது சாதாரண வாயு பிரச்சனை தான் போல இருக்கு, நான் கூட அட்டாக்கு பயந்துட்டு கிடந்தேன் அப்படிங்கிற இதுல இருந்து வெளியில மன உளைச்சல் இல்லாம நிம்மதியா நீங்க தூங்குவீங்க. ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, வயசாகி போனதால நமக்கு தான் சின்ன விஷயம்னாலும் பெருசாப்படுது போல இருக்குன்னு நினைச்சு உங்களை மீட்டெடுக்க கூடியதுதான் 8ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது. அது மாதிரி 10ஆம் இடத்துலயும் குரு பார்வை இருக்கு. இதனால சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மீனராசிக்காரர்கள் பெரும்பகுதி பாத்தீங்கன்னா சொந்த தொழில் செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட வேலை தான் செய்வாங்க, அடிமை தொழில் அப்படிங்கறதான் செய்வாங்க. அதுல இருந்து மீண்டு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தனுக்கு பண்ணை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, நம்ம ஒரு தொழிலை செய்வோம், பொட்டி கடை போட்டாலும் சரி சொந்த கடையா போட்டு பிழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளிகளா இருக்கக்கூடியவர்கள் முதலாளிகளா மாறணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறத இந்த குரு பகவானோட 10ஆம் இட பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க கடை வாங்கி முதலீடு போடக்கூடாது, கூட்டு தொழில் அப்படிங்கிறது செய்யக்கூடாது. 10 ரூபா இருக்கா, 8 ரூபா முதல் போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கா இருக்கட்டும், மீதி 2 ரூபா கையில அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க. கடை வாங்கி முதலீடு போடணும்னா குடும்பத்தோட நீங்க தொழில ஈடுபடலாம். ஒரு கடை வைக்கிறீங்களா, மனைவி பாத்துக்கலாம், பிள்ளைங்க படிக்கிற நேரம் போய் ஃப்ரீயா இருந்தா பாத்துக்கலாம். இது மாதிரி பெருசா வெளியில இருந்து ஆளை போடாம உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அதிகபட்ச உழைப்பு அப்படிங்கறத செலுத்துனீங்கன்னா சிறப்பான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. குரு பார்வை அதை செஞ்சு கொடுக்கும். அது மாதிரி 12ஆம் இடத்துக்கும் குரு பார்வை விழுதுங்கிறப்ப பிள்ளைகளை கட்டி கொடுக்கலாம். ஏன்னா ஜென்ம சனி வேற ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஏதோ ஒரு ரூபத்துல செலவு, பொம்பளை பிள்ளை இருக்கா கல்யாணம் பண்ணுங்க, பையன் இருக்கானா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இது மாதிரி பிள்ளைகளோட சுபகாரியத்திற்காக நீங்க செலவுகள் பண்ணலாம், சுப விரைய செலவுகளை கொடுக்கும். இல்ல எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் எங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணா உங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கா ஒரு காது குத்துங்க, இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் ஏதாவது பிரார்த்தனை இருக்கா மொட்டை அடிக்கிறேன் காது குத்துறேன், ஏதாவது ஒரு வகையில சுப விரைய செலவுகள் அப்படிங்கறத செய்யுங்க. அந்த பெரிய அளவுல உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது, மருத்துவ செலவுகள், தொழில் நட்டங்கள் அப்படிங்கிறது வராது. பெரிய 10 ரூபா காசு பணம் வச்சிருந்ததுன்னா எதுலயாவது முதலீடை போட்டு முடக்கிருங்க. 10 ரூபா நாம கடன்ல தான் இருப்போம், அது என்னத்த பூசா கடன் வாங்க வேண்டியது, இருக்கிற கடனே தான் ஏகப்பட்டது இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நகை நட்ட வகையில வாங்கி அதை போய் அடவு வச்சு அதை கடனா நாம காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி கடன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படிங்கறதால அதுக்கு கடன் இல்லாம இருக்கவும் முடியாது. ஒருவேளை இல்லை அப்படின்னா யாருக்காவது அப்படின்னா கொஞ்சம் கடனை உருவாக்கிக்கணும். ஒரு இடத்த வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல கடன் அப்படிங்கறத உருவாக்கிங்க. ஜென்ம ராகு அப்படிங்கிறவர் இந்த மாசத்துல விலகிடுறாரு, ரொம்ப நல்ல விஷயம் அது. அதாவது சர்ப்பதோஷத்தோட பிடியில இருந்துகிட்டு நீங்க இப்ப விலகுறீங்க. 12ஆம் இடத்துக்கு போற ராகு விரைய செலவுகளை கொடுக்க மாட்டாரு, ஏன்னா குரு பார்வை அவர் மேலேயும் பற்றுது அப்படிங்கறதால அதுவும் சுப விரைய செலவுகளா தான் போவோம். ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு கேது வராரு அப்படிங்கிறப்ப இவரும் கொஞ்சம் நோய் நொடியை கொடுக்க தான் செய்வார். அது எல்லாத்தையுமே 8ஆம் இடத்துல விழுகிற குரு பார்வை சரி செய்யும் அப்படிங்கறதால கெட்டதிலும் ஒரு நல்லது. அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அந்த வகையில நீங்க தொழில் தொடங்கலாம், சொந்த முயற்சி அப்படிங்கறத என்ன வேணாலும் எடுக்கலாம், எல்லாத்திலையும் வெற்றியை கொடுத்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கறத கொடுக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மே மாசம் இருக்கும். தினமும் குளிச்சு முழிவிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம், விநாயகர் பெருமானை வணங்கலாம். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு, வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் விளக்கு போட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த மே ஒரு மாற்றத்துக்கான தொடக்கமா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.